This video is sponsored by BuyMote e-shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த பைமோட் அப்ளிகேஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா எல்லா செல்லுலேயும் இருக்க வேண்டிய ஒரு ஆப்புன்னே சொல்லுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அன்றாடம் தேவையான நிறைய விஷயங்கள், காய்கறி முதல் கொண்டு எல்லா விஷயங்களும் இங்கே வந்துட்டு இருக்குது. ஸோ நமக்கு வந்துட்டு குறைவான விலையில் சிறந்த சேவை நல்லா பண்ணுறாங்க. ஸோ நமக்கு யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக பைமோட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷன் நீங்கள் தேவைப்படுது ப்ளே ஸ்டோரில் போகிறக்கு எதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஆப்போட லிங்க்கை வந்துட்டு தந்திருக்கேன். ஸோ அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புராண கதைகளில் நாம் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சாக போகிறோம்னு தெரிஞ்சும் போருக்கு போன 3 பேர்த்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்துட்டு அவங்க சாக போகிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும், இந்த போரில் நம்ம ஜெயிக்க மாட்டோம் அப்படிங்கிறதும் தெரியும். அப்படி இருந்தும் அவங்க போருக்கு போகிறாங்க. அது ஏன் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி கதைகள் எல்லாமே உங்களுக்கு உடனே வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக இதில் நம்பர் 1 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராவணனுங்க. என்னடா ராவணனை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ராவணன் ஒரு மிகச்சிறந்த அரசன். தன்னோட மக்களை மிகவும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினச்ச அரசன், வச்சுக்கிட்ட அரசன் அப்படின்னு சொல்லலாம். சிவனை நோக்கி ஒரு தடவை தவம் பண்ணிட்டு இருக்கார். அந்த தவத்திலேருந்து பாதியிலேருந்து எந்திரிச்சு வந்தால் நாம் இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சே மண்டோதரி கூப்பிட்றாங்க. கூப்பிடும்போது இறந்துருவோம்னு தெரிஞ்சே அந்த போருக்கு அவர் வந்துட்டு அந்த தவத்தை கலைச்சிட்டு வர்றார். ஸோ அந்த தவத்தில் அவர் வந்துட்டு அந்த போரில் வந்துட்டு அவர் வந்துட்டு இறந்துடுறார். இவர் வந்துட்டு நம்பர் 1. நம்பர் 2 யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவரோட தம்பி கும்பகர்ணன். கும்பகர்ணனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி தெரியும், தன்னுடைய அண்ணன் வந்துட்டு ஒரு பெண்ணின் சாபத்தால் தான் அவர் வந்துட்டு இறக்க போகிறார் அப்படிங்கிறதும், அந்த டைமில் சீதா தேவியை கொண்டு போய் வச்சிருந்ததும், அதனால் போர் வந்ததும், அந்த போருக்குத்தான் நம்மளை அனுப்புகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் அண்ணனுக்காக, அண்ணனோட சொல்ல மீறக்கூடாது அப்படிங்கிறக்காக அவர் இறக்க போகிறது தெரிஞ்சும் போகிறார். ஓகேங்களா? இவர் 2வது. 3வது தி கிரேட்டுங்க. நம்ம அடிக்கடி நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் இவரை பற்றி. கர்ணன், மகாபாரத போர்ல கர்ணன். இவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட நட்புக்கு, ஓகேங்களா, நட்புக்கு வந்துட்டு இலக்கணமாக அவர் தன்னோட ஃப்ரெண்டு சொன்னார் அப்படிங்கிற ஒரே ஒரு இதுக்காக நாம் போகிறது அதர்ம வழின்னு தெரிஞ்சும், நாம் போனால் இதில் போனால் இறந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சும், நாம் கடவுளையே எதிர்த்து நின்று சண்டை போடுறோம்னு தெரிஞ்சும் அவர் வந்துட்டு போகிறார். எதிர்த்தாப்புல நிற்க தம்பின்னு தெரிஞ்சும் அவர் வந்துட்டு போகிறார். இத்தனையும் தெரிஞ்சு போய் அவர் வந்துட்டு அந்த போரில் வந்துட்டு வீரமரணம் ஆகிறார். ஆனால் அந்த வீரமரணம் கூட அவர்கிட்ட ஆயுதம் இல்லாதப்ப போர் விதிகளை மீறி தான் கர்ணனை கொள்றார். ஓகேங்களா? எவ்வளோ பெரிய வீரன் பார்த்தீங்களா? ஆனால் அவரும் தெரிஞ்சே சாகிறார். ஓகேங்களா? ஸோ இந்த 3 வீரர்களை நம்ம லைஃப்பில் மறக்கவே முடியாதுங்க, மறக்கவும் கூடாது. ஏன்னா அவ்வளவு பெரிய தியாகம், அவ்வளோ பெரிய ஒரு நட்பு, அவ்வளோ பெரிய அண்ணன் தம்பி பாசம் இதெல்லாமே இங்கே இருக்குது. ஸோ இவங்க 3 பேர்த்தையும் மறக்கவே கூடாது. தெரிஞ்சே போருக்கு போய் இறந்தவர்கள். ஓகேங்களா? வாங்க இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை மறக்காமல் தட்டுங்க. தேங்க்யூ.